ஸோ மேட்ச் நம்பர் 3 between the team Advik 11 versus Koro 11. ஸோ ஃபர்ஸ்ட் Koro 11 பேட்டிங் ஆறாங்க. ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆன் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து Advik 11ஸ்லேருந்து ஸ்டார்ட் மகி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒயிட் +1 கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஆன் ஸ்ட்ரைக்கு அல்தாஃப் வந்துருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங்காலுமே பெரிய ஸ்விங் இருந்தது. பட் பால் கனெக்ட் ஆகலை. ஒரு டாட் பால் மட்டுமே. ஃபுல் டாஸ் அண்ட் லெக்ல ஹிட் பை அல்தாஃப் அண்ட் பால் ரீச்சஸ் boundary. Ball திரும்பி ஒரு swing but மேலே பட்டு and that ball. Oh slower one up உள்ளே வந்து that ball. திரும்பி ஒரு slower one. இந்த that ball கூட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால். பேட்ஸ்மேன் டிஃபென்ஸுக்கு போனார். பட் பேங்க் டார்கெட் விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம். இங்கே நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் மணி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் லெக் சைடில் ஹிட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் கிடையாது மேலே பட்டுது அண்ட் டாட் பால். தாடி லெக்ல ஒரு ஷாட் அண்ட் நாங்கள் ஃபீல்டர் இல்லை கரெக்டாக அந்த ரீச்சரில். ஒரு சிங்கிள் அண்ட் கீப்பர் அண்ட் த்ரோ அடிக்கணும். ஒரு டபுள் மட்டுமே. பால் ஸ்ட்ரைட்ல ஹிட் அண்ட் ஃபீல்டர் கையிலேயே விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் Koro 11. அந்த ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் பால் உள்ளே வந்து டாட் பால். தேர்ட் ஓவர் கண்டினியூ மகி வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஒயிட்டோட தான் ஆரம்பிச்சிருந்தாரு. லோ ஃபுல் டாஸ் அண்ட் லெக்ல கேப்பில் கனெக்ஷன். ஸோ பால் பவுண்டரி ரீச் பண்ணியிருக்கு. பால் கவர் ரீஜனில் ஹிட் அண்ட் கேட்ச் எடுக்கல பட் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் அண்ட் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த பேர். சுவிட்ச் அண்ட் பால் உள்ள விட்டுருக்காங்க. ஒரு டாட் பால் மட்டுமே. லாஸ்ட் பால் வந்து ஒரு வைடு இருந்தது. பால் சென்றார். இங்கே டிஃபென்ஸ் ஃபஸ்ட்டு ஓடி இருக்காங்க குயிக்காக. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் டிஃப்ரெண்ட் முயற்சி அண்ட் பால் பேட்டில் பட்டு டாட் பால் மட்டுமே. சொல்லி அந்த டாட் பால் நல்ல பால் ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண கமலேஷ் வந்திருக்காரு மற்றும் பேட்டிங் பவர் பிளே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப்ல ஃபீல்டர் தலைக்கு மேலே அடிச்சிருக்காங்க அண்ட் பால் பவுண்டரிக்கு போயிருக்கு. பால் திரும்பி சாரி முயற்சி அண்ட் நல்ல ஸ்டாப். அது 1 அண்ட் ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் 2 பால் 2 வைடு போட்டிருந்தாரு. பார்ப்போம். ஒரு ஸ்விங் அண்ட் மிடா தலைக்கு மேலே போயிருக்கு. பவுண்டரியும் ரீச் ஆகிருக்கு. பால் பால் அடி லாங் ஆஃப் ரீஜனில் ஹிட் அண்ட் அங்கே ஃபீல்டர் இருக்காரு பட் கேட்ச் எடுக்க முடியல. கீப்பருக்கு வாங்கி அடிக்கணும். அடிச்சிருக்காங்க. ஒரு டபுள் எடுத்துருக்காங்க. இப்போ switch it and left hander hit ball huge on level and ஆயிருக்கு. பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் பால். திரும்பி switch it and சரியான கனெக்ஷன் லெஃப்ட் சைடு த ஃபார்வர்ட் அண்ட் bowler and த்ரோ டைரக்ட் ஹிட் அடிச்சிருக்காங்க. விக்கெட். ஸோ அந்த பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காங்க டைரக்ட் ஹிட் மூலமாக. ஸோ 5வது ஓவர் கண்டினியூ பண்ண பிரசாந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்பீக்கர் அண்ட் காலையே பட்டிருக்கு அண்ட் ஒரு சிங்கிள் இந்த பிளேயர் எடுத்திருக்காங்க. சுவிட்ச் அண்ட் உள்ள விட்டுருக்காங்க. ஸோ ஒரு டாட் பால் மட்டுமே. பால் சாதாரண முயற்சி ஹைட்டு தான் டிஸ்டன்ஸ் போகல கீழே கையில் விழுந்துருக்கு. விக்கெட் நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க டீம் Koro 11. நம்பர் 6ல நியூமேன் அதுக்கு வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு த பவுலர் அண்ட் டாட் பால். ஷார்ட் பால் தவற விட்டுருக்காரு உள்ளே டாட் பால். பால் சுவிட்ச் அண்ட் நல்ல பால் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அடியில் தான் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. 6வது ஓவர் கண்டினியூ பண்ண கமலேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் மேலே பட்டு போயிருக்கு. பால் பின்னாடி நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே லெக் வைஸில். பால் சிங்கிள் மேஸ் குயிக்கர் வாஹன் உள்ளே வந்திருக்கு. டாட் பால் சிங்கிள் மேஸ் பேட்டில் பட்டு ஒரு சிங்கிள் மட்டுமே.
சிங்கருமே சொல்லி அந்த மீண்டும் ஒரு டாட் பால் போட்டிருக்காங்க இங்கே. இது அடி உடனே கேண்ட் கீப்பரால் எடுக்க முடியல. ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். 6வது ஓவரோட லாஸ்ட் பால் கமலேஷ் கிட்ட இருந்து. சிங்கருமே சொல்லி அந்த எந்த டாட் பால் ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பிரசாந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டைலில் ஒரு ஹிட் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. டாஸ் பால் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. டபுளுக்கு தான் கால். சிங்கிள் அண்ட் கீப்பர் எனக்கு பேட் த்ரோ. ஓ அங்கே அடிக்கல. ஒரு டபுள் மட்டுமே. இதோட லெக் சைடில் ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் பால் கையில் விக்கெட். சிங்கர் மேஸ் லெக் டாட் பால் லெக் சைடில் ஒரு ஹிட் அண்ட் குயிக் த்ரோ அண்ட் 1+ விக்கெட் அங்கே கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் பால். ஓ நல்லா ஃபீல்டில் டீப்பில் இருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் 1+2+. ஒரு 2+ விக்கெட்டோட கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப். இங்கே 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். டீம் ஹார்டிக் லெவன்ஸ்க்காக அந்த ஸ்ட்ரைக்கில் மகி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து விஸ்வா ஸ்டார்ட் பண்ணுறாரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பால் ஸ்டெப் டவுன் ஹேண்டில் கட்டாருங்க. நல்லா பால் வந்து காய்கிட்ட இருந்து டாட் பால். ரிவ்யூர் லேக் கடை நல்ல பால். மீண்டும் ப்ளேட் ஆச்சுனாரோ வந்துருக்கு டாட் பால். திரும்பி லேக் கடையாரோ நீங்கள் பால் பின்னாடி ஓடல. மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 2 பால் இருக்கு பார்ப்போம். திரும்பி லேக் கடையார் அண்ட் ஸ்டைடில் பிள்ளையார் அங்கே அடிக்கணும். அவங்க டேரக்ட் ட்ரை பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க. பாசன் கேமே பண்ணியிருக்கலாம். ஒரு சிங்கிள் மட்டுமே. அந்த ஸ்ட்ரைக் டேனி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சிவாகிட்ட இருந்து பார்ப்போம். 4 பால் லெக்கில் மாடக்கி விட்டுருக்காங்க. ஸோ ரன்னிங் ரன்ஸ் தான் கவுண்ட் ஆகும். விண்டு ஃபுல்லாக என் சைடு அடிக்குது பின்னாடி. பவுண்டரி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த பேர் ஒரு ட்ரிபிள் வலிக்கிருக்கு அண்ட் 4. கீப்பர் அணி த்ரோ அண்ட் 4 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த பேர். செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண அழகு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் கரெக்டாக கேப்பில் மடக்கி விட்டுருக்காரு. ஸோ டபுள் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஒரு டபுள் மட்டுமே. ஸோ ஸ்லோ அண்ட் லோ ஃபுல் டாஸ் ஆஃபில் கரெக்டாக கேப்பில் தள்ளி விட்டுருக்காங்க. ட்ரிபிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் தாண்டி போயிருக்கு பவுண்ட்ரி. விட்டு ஆடி இருக்காங்க அண்ட் பால் உள்ள டாட் பால். இந்த அடியை திரும்பி விட்டு ஆடி இருக்காங்க. வெளியே அந்த பால் கேட்ச் எடுக்கல. ஒரு சிங்கிள் அண்ட் போலர் 2 ஒரு குயிக் த்ரோ. அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க. பால் ஒரு வைட் இருந்தது. சுவிட்ச் அண்ட் மேலே பட்டிருக்கு. நோ பால் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே. நோ பால் +1 எடுத்துருக்காங்க இந்த பேர். ஸோ ஃப்ரீ பால் ஷார்ட் ஸ்டெப் டவுன் பண்ணல. அப்படியே ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து பாட்டு. அது இப்போ பவுண்ட்ரி போயிருக்கு. ஆஃப்ல அந்த பால் அப்படியே ஆஃப்ல போய் ஆட முயற்சி அண்ட் ஒயிட் சிக்னல். திரும்பி ஆஃப்ல நான் போய் அடிச்சிருக்காரு. ஸோ அப்படியே அடிச்சு நின்றுருக்காங்க. ஸோ யோசிச்சு நம்பர் 1 டேனி அவர் பேட்லேருந்து வந்திருக்கு. இதோட ஓரம் கம்ப்ளீட் ஆகுது. 3வது ஓவர் கண்டினியூ பண்ண மணி வந்திருக்காரு. மற்றும் ஆல்ரெடி ஒரு வைட் விட ஆரம்பிச்சிருக்காரு. சுவிட்ச் அண்ட் உள்ள கீப்பர் விட்டுருக்காங்க. டாட் பால் மட்டுமே. ஸ்லோயர் வான் சென்ட்ரலாக லெக்கில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டாப் அது இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்தது. பார்ப்போம். குயிக்கர் அண்ட் தூக்கி விட்டுருக்காங்க ஃபீல்டர் தலைக்கு மேலே. ஒரு சிங்கிள் அண்ட் டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இந்த அப்படியே எஜ் வாங்கி ஏறி கீழே கீப்பர் கையில் விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஹார்டிக் லெவன்ஸுங்க. நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் பரத் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்ட்ரலாக பின்னாடி தூக்கி போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே ரன்னிங் ரன்ஸ் தான் கவுண்ட். ஒரு டபுள் அண்ட் தண்ணிக்குள்ளே இருக்குது பால். டபுள் மட்டுமே. வெற்றி பெறணும்னா 24 பாலுக்கு 14 வேணும். ஸோ பவர் பிளே சூஸ் பண்ணியிருக்காங்க.
சூஸ் பண்ண மாதிரி கரெக்டாக அந்த இன்டென்ட் காமிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு யோஜான் வந்திருக்கு டேனி அவர் பேட்டில் இருந்து. ஆஃப்ல அந்த பால் திரும்பி நான் போய் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கீங்க. ஸோ 4 runs away from victory. நாடி லெக் சைடில் ஹிட் அண்ட் ஒரு சிங்கிள் அண்ட் பால் ரீச்சஸ் பவுண்டரி. இந்த பவுண்டரியோட டீம் ஆர்டிக் லெவன்ஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுறாங்க. ஆல் லக் ஃபார் த டீம் கோரோ லெவன்ஸ்.